ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அநேக செய்திகள் நீங்கள் கிருபையை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கிருபையின் விசுவாச மேன்மை. நிறைய நேரம் கிருபைனா எல்லாமே நல்லா இருக்கீங்களா பிரதர், என்ன சொல்லுவீங்க? நல்லாவே இல்லைங்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் பிரதர் அப்படிங்க. சிலவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆண்டவருடைய கிருபையினால நல்லா இருக்கேன் பிரதர், புரியுதுங்களா அப்படின்னு சொல்லுவான். சரி, இந்த கிருபை எதற்கெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த கிருபை ஆண்டவர் எதிலிருந்து நம்மளுக்கு கொடுத்தார், இந்த கிருபையின் கொடுக்கத கொஞ்சம் வித்தியாசமா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினுடைய நோக்கம் என்ன, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. சொல்லுங்க பாப்போம். இது தேவனுடைய ஈவு. இது கிருபை. எப்படி பிரதர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிருபை, இந்த கிருபைங்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்கள் உணர்த்தப்பட்டவர்களாக உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைக்குள்ளாகவும் எல்லா பகுதிகளுக்குள்ளாகவும் இது கடந்து வருகிறதை நீங்கள் உணர முடியும். வாயினால சொல்லிடலாம், நான் இன்ன வரைக்கும் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்கள் உணரும் பொழுதுதான் இந்த கிருபை உங்களுக்கு மேன்மையுள்ளதாய் மாறுகிறது. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமாக. இந்த கிருபையின் தேவன் எல்லா காரியத்தையும் செய்தவர். முதல்ல ரட்சிக்கப்படுகிறதிலிருந்து ஆரம்பித்து உங்களை கொண்டு போய் பரலோகம் சேர்க்கிற வரைக்கும் இந்த கிருபை உங்களை விட்டு ஒரு நாளும் விலகாது என்று வேதம் காட்டி கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த கிருபை எப்படி வருகிறது? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது தான் கிருபை. இந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாத்தீங்களா, ஒரு 10 பேஜ்ல எழுதலாம், அவ்வளோ பெரிய பாவியா இருந்திருப்போம், அவ்வளோ பெரிய அக்கிரமக்காரனா இருந்திருப்போம், அவ்வளோ பெரிய நிர்விசாரம் உள்ளவர்களா இருந்திருப்போம். பாருங்க, உங்களுடைய சுய பலத்திலேயோ சுய ஞானத்தினாலேயோ இல்ல சுய தகுதியினாலேயோ கர்த்தர் உங்களை இனிமே ரட்சிக்கவில்லை. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்ததுனால இந்த கிருபையின் மூலமாக வரக்கூடிய விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சகரை அறிந்து கொண்டு விசுவாசிக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபைக்காக நன்றி. பாருங்க, ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கிருபை வேணும். நம்ம நல்லா பார்த்துங்க, ஜீவன் ஒரு மனிதனுக்கு எப்படி கிருபையாய் வருகிறதோ அதே போல ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை கேள்விப்படுகிற அநேக ஜனங்கள் இந்த ரட்சிப்புக்கு வர முடியாமல் போகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபை கொடுத்ததுனால, தேவனுடைய கிருபை கொண்டு விசுவாசத்தினாலே நீங்கள் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை எனக்காக ரட்சகராய் அடிக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கிருபை தான் உங்களுடைய அடித்தளத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரப்போகிற கிருபையாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால